ஏய் விஷால், நீ என்னடா சொல்ற? அப்பா சொல்றதெல்லாம் விடுங்கப்பா. இப்ப நான் உங்க முன்னாடி சூப்பரா பண்ணவா ஒண்ணு. வா இசை. டேய் டேய், என்ன விஷால், சொல்லிட்டு விஷால், போடா. இருங்க இதோ வரேன். விஷால். வாங்க வாங்க. ஸ்ரீஜா வா, என்ன கூத்து பண்றாங்கன்னு பாப்போம். வா வா வா. விஷால் வா. என்ன பண்ற விஷால்? ஏய், என்ன பண்ண போற விஷால்? இருங்க. விஷால் என்ன விஷால் இங்க பண்ண இருக்கிற போற? சாமி எல்லாரையும் கும்பிட்டுக்கோ. நல்லா வேண்டிக்கோ. விஷால் என்ன? இசை கண்ண மூடு. அண்ணி அண்ணன் தான் சொல்றாருல, ஆ. கண்ணை மூடிட்டு கும்பிடுங்க. சூப்பர் பல்லவி. அவ கரெக்டா சொல்றான். உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. சரி. கடவுளே விஷால், விஷால் என்ன பண்ற பாத்து. ஐயோ விஷால் என்ன பண்ற? எதுக்கு என்ன தூக்குன விஷால்? கீழே இறக்கி விடு. இப்ப அடிப்புற தர்ஷனம் பண்ணலாமா? விஷால் என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? அம்மா, என் ஒய்ஃபோட வேண்டுதலுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். என்னங்க இவன்? ஏய் விஷால், ஒருத்தரோட வேண்டுதலை இன்னொருத்தர் எப்படி பண்ண முடியும்? முதல்ல அவளை கீழே இறக்கி விடு. ஏன் இப்படி பண்ணாத? ஏன் பண்ண முடியாது? அம்மா கிடைக்க வேண்டிய முதல் மரியாதையே அம்மா இசை சந்தோஷம் பண்ணணும்னு இசைக்கு முதல் மரியாதை கிடைக்கிற மாதிரி பண்ணலையா? அந்த மாதிரி தான் இதுவும். ஏய், விஷால் ஆ, பாருங்க அத்தை, எனக்கு என் ஒய்ஃபோட ஹெல்த் முக்கியம். அதே நேரம் அவ வேண்டுதலும் நல்லபடியா முடியணும். என்னப்பா சொல்றீங்க நீங்க? ஆமாண்டா. மனைவியோட வேண்டுதல கணவன் செய்யலாம். அதுல எந்த தப்பும் இல்ல. அவ்வளவுதான். என்னங்க இரு நீங்க? இரு, அவன் பண்ணட்டும். அம்மா கேட்டுக்கோங்க. ஓகேவா? ஜெய் ஸ்ரீராம். போலாம் வா. விஷால் விஷால் டேய் பாத்து. ஏய், ஐயோ step by step போடா. என்ன பண்ற? ஐயோ பார்த்து போடா. விஷால் பொறுமையா இரு. ப்ளீஸ் விஷால் இறக்கி விடு. விஷால் ப்ளீஸ் விஷால், பயமா இருக்கு விஷால், இறக்கி விடு விஷால். சுமார் இது வேண்டுதல். வேண்டுதல் அப்ப பேசலாம் கூடாது. புரியுதா? ஓகே. ஸ்ரீஜா, அந்த பேப்பர்ல என்ன எழுதிருக்க? விஷால் எழுதின மாதிரி ஒரு லெட்டரை நானே ரெடி பண்ணிட்டேன். இந்த லெட்டரை காட்டி அவளை தனியா ஒரு இடத்துக்கு வர வைக்க போறேன். அப்புறம் அவ நம்ம வலையில வந்து தானா விழுவா. பாப்பா ஒரு நிமிஷம் இங்க வா. என்னக்கா? பாப்பா, அங்க மஞ்சள் கலர்ல புடவையை கட்டிட்டு நிக்கறாங்கல ஒரு அக்கா. நிக்கறாங்களா? நீ இந்த லெட்டரை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துரு. நீ நல்ல பாப்பால. சரிக்கா. விஷால் பேரை கேட்ட உடனே இசை அங்கதான் வருவா. அவ வர நேரமா பார்த்து உங்க ஆளுங்க அவளை புடிச்சு இந்த மருந்து கொடுத்துட்டா போதும். கொஞ்ச நேரத்திலே அவ மயங்கிருவா. அதுக்கப்புறம் அந்த இசைய அப்படியே தூக்கிட்டு போய் அந்த ராவணன் சிலைக்கு பின்னாடி கட்டி போட்டுட்டா மட்டும் போதும். மீதிய அந்த கடவுள் பார்த்துப்பாரு. நீ போட்ட பிளான் படி எல்லாமே பக்காவா நடக்கும் ஸ்ரீஜா. அந்த இசை சுபத்ராவோட கையால சாக போறது உறுதி. மருது, லேட் பண்ணாம கிளம்பு. உன் ஆளுங்களை வச்சு சீக்கிரமா இசைய புடிச்சு வை. வேலையை முடிச்சிட்டு சொல்லுங்க மருது. நாங்க ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. சரிங்க மேடம், நான் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பக்காவா முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ம். வாங்கக்கா. அந்த பக்கம் இருந்தது. அக்கா, அங்க ஒருத்தவங்க உங்ககிட்ட இந்த லெட்டரை கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க. சரி 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 நாங்க கிளம்புறோம். போயிட்டு சரி. யார் கொடுத்திருப்பா? முக்கியமான விஷயம் பேசணும். சமுதாய கூட எதிரில் இருக்க மரத்துக்கிட்ட வா. விஷால், விஷாலுக்கு என்னாச்சு? ஒரு வீடியோ கால் பண்ணி வான்னு சொன்னா வந்துட போறேன். எதுக்கு லெட்டர்ல எழுதி கொடுக்கணும்? ஒருவேளை ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமோ?
ஊர்ல இருக்கிற மரம் இதுதான். இங்க தானே விஷால் வர சொன்னா. ஆளு காணுமே. இசை, இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடி. எங்க விஷால இன்னும் காணோம். வந்துட்டியா? ஏய், நீங்க என்ன பண்ற? ஆ? ஏய், இவங்க யாரு? இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரே நேரத்துல இத்தனை கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏய், இவ இனிமே கேள்வியே கேட்க கூடாது. புடிங்கடா அவளை. ஏய், வேண்டாம், வேண்டாம். ஏய், விடுங்க. விடுங்க. விஷால்! விஷால்! ஏய், விடுங்கடா. விடுங்க. விஷால்! விடுங்க. விஷால்! விடுங்க என்ன? விடுடா. விடுன்னு சொல்றேன்ல. ஏய், விடுன்னு சொல்றேன்ல. வாய் மூடு. நீ என்ன கத்துனாலும் ஒன்னும் யூஸ் இல்லம்மா. விஷால்! கைய பிடிங்கடா. ஒழுங்கா புடிங்கடா. விஷால்! ஏய், ஏய், ஒழுங்கா புடுறா. அதை வச்சிடுங்க. இப்ப எதுக்கு இப்படி பண்றீங்க? வேற எதுக்கு? எல்லாம் உன் கதையை முடிக்கதான். விஷால்! விஷால்! டேய், இவளை எங்கேயாச்சும் மறைச்சு வைங்க. அப்புறமா அங்க கொண்டு போய் போட்டுக்கலாம். சரிங்கம்மா. வாடா. ஆ.